பதிவு வந்து டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாட்டாமல் இருக்கிறதுக்கு. பொதுவாக நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம்னா, எப்படியாவது டிராஃபிக் போலீஸ்கிட்ட மட்டும் மாட்டவே கூடாது, நம்ம போகிற இடத்துக்கு கரெக்டாக போயிடணும், இந்த போலீஸ்கிட்ட மாட்டிட்டு நம்ம வந்து தண்டம் கட்டணும்னு நினைக்கவே மாட்டோம். பட் நம்ம என்ன தான் வந்து தெளிவாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் டிராஃபிக் போலீஸுக்கிட்ட நம்ம எப்போல்லாம் தப்பு பண்ணுவோம், எப்போல்லாம் வந்து லைசன்ஸ் எடுத்து வர மாட்டோம், எப்போல்லாம் வந்து சிக்னலில் நிற்க மாட்டோம், எப்போல்லாம் ஹெல்மெட் போட மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு தெரியும் எப்போ வந்து கரெக்டாக வந்து இவனுங்க மாட்டுவானுங்க, இவனுங்க தப்பு பண்ணுவானுங்கன்னு ரெடியாக இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் தாண்டி உஷாராக வந்து எஸ்கேப் ஆகி வரணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ பொதுவாக நம்ம வீட்டை விட்டு நம்ம ஈவினிங் கிளம்புறோன்னா, ஒரு 6:30 மணி போல் கிளம்புறோன்னா வெளிச்சத்தில் கிளம்புவோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா ஹெட்லைட் ஆன் பண்ண மாட்டோம். நம்ம என்ன நினைப்போம், ஹெட்லைட் ஆன் பண்ணல, இருட்டானதுக்கப்புறம் ஆன் பண்ணலான்னு சொல்லிட்டு வண்டியில் போயிட்டுருப்போம். ஆனால் அந்த இடத்துல பிடிச்சிருவாங்க போலீஸ். ஏன் லைட் ஆன் பண்ணலை? ஒரு 7 மணி ஆனோடனே ஒரு இருட்டுற நேரத்தில் வந்து கரெக்டாக பிடிப்பாங்க. ஏன் வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிருவாங்க. அப்புறம் தான் தெரியும் நம்ம வந்து ஆஹா நம்ம லைட்டே ஆன் பண்ணாமல் ஓட்டியிருக்கோன்னு. அது அவங்களுக்கு தெரியும் இந்த டயத்தில் வந்து அவனுங்க வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்கன்னு. ஸோ ஏன்னா நான் நேற்று மாட்டினேன், அதுக்காக சொல்கிறேன். ஸோ எப்பயுமே வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஈவினிங் டயத்தில் வெளியே கிளம்புறீங்கன்னா தயவுசெய்து லைட்டை ஆன் பண்ணிகிட்டே கூட ஓட்டிகிட்டு போயிருங்க. இது எல்லா வண்டிக்கும் இல்லை, இப்போ வர வண்டிக்கு எல்லாமே லைட்டு ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிடும். நான் சொல்கிறது இப்போ என்ன மாதிரி எல்லாம் பழைய வண்டி தான் வச்சுருக்கோம். ஸோ தயவுசெய்து லைட்டை ஆன் பண்ணி ஈவினிங் நேரத்தில் சொல்கிறேன் வண்டி ஓட்டுங்க.